ஹாய் அண்ட் ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் எல்லாம் ரொம்ப கேஷுவலாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆஸ் லாஸ்ட் வீடியோ வந்து ரொம்ப ஃபார்மலாக வந்து இருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப கேஷுவலாக தான் இருக்கும். நான் இப்போயே சொல்லிடுறேன், கேஷுவலாக தான் இருக்கும் ஃபுல்லாக. பிகாஸ் 2-3 விஷயங்கள் நான் வந்து ஐ ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஒன்று வந்து என்னென்னா, பூந்தமல்லியிலேருந்து ஃபஸ்ட் டைம் வந்து மெட்ரோ வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு டெஸ்டிங் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. அது என்னை பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஏன்னா நம்ம சென்னையில் வந்து இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். அதுவும் என் மாமா வந்து இன்ஃபோசிஸில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, ஜஸ்ட் 13 கிலோமீட்டர் எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் 3 hours ஆகுதுடா அப்படின்னாரு இன்னைக்கு பேசினப்போ. ஸோ சென்னையில் மட்டும் இந்த இஷ்யூ வந்து சால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் திங் இஸ் தட் நான் டெய்லி என் ஊர்லேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து ஆர் எனிவேர் ஃப்ரம் இது நியர்பை ஒரு 2 to 3 hours வந்து இருக்கவங்களாம் பூந்தமல்லி மெட்ரோ பிடிச்சிட்டு நான் ஸ்ட்ரைட்டாக இக்கடத்தங்களை இறங்கிடலாம். அண்ட் அட் த சேம் டைம் வந்து மை மாமா இஸ் கிஃப்டிங் மீ சம்திங் வெரி பிக். அது வேல்யூபலாகவும் பெருசாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ என் மாமா வந்து பெரிய மாமா விட எனக்கு சின்ன மாமா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அந்த மாமா வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி பார்த்தேன், பங்கு இருந்தார். அண்ட் எஸ் போயிட்டு ஹக் பண்ணிட்டு எப்படி இருக்கீங்க எல்லாமே பண்ணிட்டு எஸ் லைக் ஜாலியாக பேசிட்டு அவர் சொல்கிறார், இப்போவும் சொல்கிறார், ஒழுங்காக ஐடி படிச்சுக்கலாம் அப்படின்னு. நானும் ஃபீல் பண்ணேன். பட் இப்போ நான் இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா ஆஸ் ஈக்விட்டி அட்வைசராக அண்ட் இது சொல்ல மறந்துட்டேன். ஈக்விட்டி அட்வைசராக வந்து நான் இருக்கிற கம்பெனியில் இருக்கிறதுக்கு 3 சர்டிஃபிகேஷன்ஸ் தவிர, ஒன்று NISM சீரிஸ் ஈக்விட்டி அட்வைசராக இருக்கிறதுக்கு, அண்ட் நம்பர் 2 5A மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 5A பண்ணிட்டேன். அண்ட் இன்சூரன்ஸ் வந்து IRDAவும் பண்ணிட்டேன். 3 சர்டிஃபிகேட் இருக்குது. இப்போ 4வது வந்து ரிசர்ச் அனலிஸ்ட் சர்டிஃபிகேட்டும் படிச்சுட்ருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் பைத்தான், C/, கோபால்ட் இதெல்லாமும் படிக்க ஆரம்பிக்கிறேன். அசூர் மறுபடியும் படிக்கணும். மாமா வந்து பார்த்தோன்னே எனக்கு என்னன்னு தெரியலங்க, எனக்கு என் மாமா பார்த்தா ரொம்ப இன்ஸ்பைரிங்கான பர்சன். 26 வயசில் கை குழந்தைய வச்சுக்கிட்டு ஐடி ஃபீல்டுக்கு போயிட்டு இப்போ இவ்வளோ பெரிய பொசிஷன் வந்து வந்திருக்காருன்னா, தெர் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி ரிமார்க்கபிள். ஸோ அவருடைய வழியில், அவருடைய இன்ஸ்பைரேஷனில் நான் படிக்க போகிறேன். அவர் தெரியாமல், நான் இது ஏற்கனவே ஒரு 2 years பிஃபோர் சொல்லியிருக்கேன், அவர் தெரியாமல் படித்து சக்ஸஸ் பண்ணணுன்னு. சத்தியமாக நான் படிக்கவே இல்லை. இப்போது அது படித்து நான் பாஸ் பண்ணி என் மாமா கிட்டே, மாமா நானும் ஐடி படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கும். ஈ ஷுட் பி ஹாப்பி. நான் வந்து ஐடி படிச்சிருக்கேன்றதை வந்து பார்த்து ஹாப்பியானால் எனக்கு அது போதும், வேறு எதுவுமே இல்லை எனக்கு. அண்ட் எஸ், பூந்தமல்லி மெட்ரோ பாஸ் பண்ணிட்டேன் இது சொல்லிட்டேன். இன்னொன்று வந்து ஹூ ஆம் ஐன்னு சொல்லிட்டு ஜாக்கி சானுடைய 1998 வந்து மூவி வந்து கிட்டத்தட்ட பாதி பார்த்துட்டு நல்லா இருக்குது. இன்னொரு பாதி பார்க்கணும், அப்போ தான் வந்து படம் பார்க்க முடியும். அது பார்த்துட்ருக்கேன், நல்லாயிருக்கு. அண்ட் எஸ், இதுதான் ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. நான் இப்போ இருக்கிற கம்பெனி வந்து என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து எனக்கு இல்லை. லிட்ரலாக எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்றது ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான கம்பெனி, ரொம்ப மரியாதை மிகுத்தமான ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் வந்து வேலை பார்க்குறீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற மாதிரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என் அப்பா வந்து அந்த கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணார். ஒரு பெரிய கம்பெனி, 35 வருஷம் ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆனார். ஆனால் அங்கே போனோடனே வந்து எனக்கு ஹாப்பியாக. இங்கே கேட்கலாம், நெப்போட்டிசம் மூலமாக வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியானே. த ஆன்சர் இஸ் நோ. அவர் இருந்தது வந்து மேனுஃபேக்சரிங்கில், நான் இருக்கிறது சர்வீஸில். நம்பர் 2, நான் அந்த எக்ஸாம் வந்து 2023 முடித்தேன், NISM சீரிஸ் 8. நான் வேலைக்கு போனது வந்து 2024 நவம்பரில் மிடில், நம்பர் 14 நம்பர் 15 வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 year நான் அக்கௌண்டண்ட்டாக இருந்துட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஸோ அதுவுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். எஸ், எங்கள் மாமா வந்து என் மேலே எவ்வளோ கேர் பண்ணுறாருன்னு வந்து அவர் சொல்கிற வார்த்தையிலே வந்து எனக்கு மோர் வெல்கம் டு வைஸ் கேர் டு வச்சு தெரியலங்க. எனக்கு நிறைய மாமா இருக்காங்க, எனக்கு நிறைய அத்தை இருக்காங்க. ஸோ ஃபேமிலி இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. அது ரொம்ப ஹாப்பியான விஷயமாக நீங்கள் பார்க்கணும். எஸ், நிறைய புது படங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன்.
நிறைய புது லாங்குவேஜஸ் கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஜெர்மன் கற்றுக்குறேன்னே என் அக்கா வந்து ஏதோ சொன்னாங்க, பாலிஷ் கற்றுக்க போகிறாங்களோ ஏதோ கற்றுக்க போகிறாங்களான்னு சொல்லிட்டு என் மாமா சொன்னார். அங்கே கற்றுக்கிறது விட்டுட்டாங்க, நான் இங்கே கற்றுக்கிறது ஜெர்மனை. ஸோ 2 பேருமே வந்து கொஞ்சம் சோம்பேறி ஆகிட்டு. ஸோ 2 பேருமே சேர்ந்து படிக்க போகிறோம். அண்ட் இன்னொருத்தவங்க கூட ரிசர்ச் அனலிஸ்ட் படிக்க போகிறேன். ரிசர்ச் அனலிஸ்ட் படித்தேன்னா கொஞ்சம் சம்பளம் எனக்கு அதிகமாகணும் ஆசை இல்லை, பட் இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை எனக்கு வரும். நான் சொல்கிறது எல்லாமே எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில் ரூம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அதுவும் பேச்சுலராக இருந்துட்டால் மோசம். என் ஆஃபீஸில் இருக்கிற மேம்கிட்ட சொல்கிறேன், பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்றாங்க. அந்தளவுக்கு ப்ரெஷராக இருக்குது. ஒரு ரெண்ட்டு கிடைக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணுமான்ற மாதிரி யோசிக்கிறேன். பேசாமல் பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன். பட் நாட் அந்த மேரேஜுன்ற கான்செப்ட் எனக்கு புரியல. நான் அது எனக்கு புரியுது, வேறு வழியெல்லாம் பண்ணி ஆகணுன்ற அளவுக்கு. அண்ட் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறேன். நல்லா பேசுகிறேன். ஹேவ் அ கிரேட்.